கோபியும் ஈஸ்வரியும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிடுப்பா, நான் உனக்கு சாப்பாடு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து வெளியே போன செடியும் வந்து உள்ளே வராரு சந்தோஷமா. அவரை பார்த்த உடனே வா செடியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூப்பிட்றாரு. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் கண்ணா, உனக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரிக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது. என்னடா செலியா, நீ முதல்ல வேலைக்கு போயிட்டு தானே இருந்த, இப்போ என்ன புதுசாக வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செலியன் வந்து அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. கோபி உடனே அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து செலியனுக்கு வேலை போயிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறேன், கோபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் நீ வேலைக்கு போயிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு 3 வாரத்துக்கு முன்னாலே வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செலியன். அதை கேட்ட உடனே இந்த விஷயம் ஜெனிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீ 1 வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு தானே இந்த வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. கோபி வந்துட்டு இல்லைம்மா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து வேலை போயிருச்சுன்னு சொல்கிறதுக்கு வந்து அவன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதனால் நான் தான் என்னோட க்ளவுட் கிச்சனுக்கு வந்து அவனை போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா நீ நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேலையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு அம்மா இது கார்ப்பரேட் வேர்ல்டுமா, எப்போ வேணாலும் யார் வேணாலும் வேலையை விட்டு நிறுத்துவாங்கம்மா, காரணம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இப்போ வந்து செலியம் போயிருக்க கம்பெனி வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, அதுவும் என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனிமா, முந்தி வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இப்போ நல்ல சம்பளம் நல்ல வேலைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தான்ப்பா காரணம், நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த வேலை நல்லா தான் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செலியன் சொல்கிறாரு. டே நீ அதெல்லாம் சொல்லாதடா, என்னடா நீ போய் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், யூ ஆர் டோட்டலி குவாலிஃபைட்ரா, உனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இனியா வந்து உள்ளே வராங்க. என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வர் இருந்துட்டு ஆமாம் நீ என்ன இப்படி மூச்சு வாங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வேறு 1 வாரம் 10 நாளில் டான்ஸ் ப்ராக்டிஸ் வேறு பண்ணல இல்லை பாட்டி, அதனால தான் திடீர்னு பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு மாஸ்டர்லாம் கரெக்டாக வராருல்ல, இனி உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. சூப்பராக எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியா. அதை கேட்டோன்னே கண்டிப்பாக நீ வந்து காம்படிஷனில் வின் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பாக்கியா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ கோபி இருந்துட்டு அந்த மாஸ்டர் சொல்லி கொடுக்குறது உனக்கு பிடிக்கல, சரியா இல்லைன்னா சொல்லு, நான் வேறு நல்ல மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இனியா வந்து இல்லை டாடி, அவர் சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு, அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க வாசல்லையே பாக்யா. உள்ளே வந்த பாக்யாவை பார்த்துட்டு இனியா இருந்துட்டு என்னம்மா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் கம்மி தான் வேலை, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. செலியனை பார்த்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. நான் வெளியே போயிட்டு வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வர் இருந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன் பாக்யா, இன்னும் கோபி தான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உடனே பாக்யா அதையெல்லாம் கண்டுக்காம எனக்கு ரொம்ப பசிக்குதாத்த, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. சொன்னதோட நிறுத்தாமல் கிச்சனுக்குள்ளே போய் பிளேட் எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிட்றாங்க பாக்யா. சாப்பிட ஹாலில் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நேற்று நடந்தது வந்து யோசிச்சு பார்க்குறாங்க பாக்யா. ராதிகா வந்து கோபியை பார்க்கறதுக்கு வந்ததையும், அப்போ வந்து கோபியை பார்க்க விடாமல் ஈஸ்வரி தடுத்ததையும், அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்யா வந்து ஈஸ்வரியும் கோபி உட்காந்துருக்க இடத்துக்கு வராங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சரி வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போய் கிச்சனில் போய் உட்காந்துட்டு சேரை நகர்த்தி வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கோபிக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே உட்காந்துடுறாரு. சரி காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபி வந்து அப்படியே ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாரு. சரின்னு சொல்லி பாக்யா வந்து காஃபி போடுறதுக்காக போகிறாங்க. பிளாக் காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி பிளாக் காஃபி போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்து சிரிக்கிறாங்க பாக்யா. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காரு கோபி. சரின்னு சொல்லி காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. சுகர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. நான் வந்து காஃபி மட்டும் சொல்லலை, நீ செய்கிற எல்லா வேலையுமே நீ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக தான் செய்கிற. இங்கேருந்து நான் போனதுக்கப்புறம் வந்து இப்போ எத்தனையோ இடத்துல வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டேன், ஆனால் உன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பிளாக் காஃபி யாராலையும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் பாக்யா சிரிச்சுக்கிட்டு சரி இப்போ உடம்பு பரவாயில்லையா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போவாது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட உடம்பு மச் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ஏன்னா எப்போ உங்களுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி நானும் காத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு கோபி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சரி எப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. ஏன் சொல்கிறது காதில் விழுகலையா, அதான் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, எப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கிளம்ப போகிறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்யா சொன்னதை கேட்டோன்னா அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது கோபிக்கு. உடனே கோபி தடமாறிட்டு அம்மா அது இதுன்னு சொல்ல வராரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, நீங்கள் தாலி கட்டின ராதிகா உங்களை பார்க்கறக்கு டெய்லி இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க, அதுக்கு கூட அவங்கள யாரும் விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நீங்கள் அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது நியாயம் தானே, இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க இருக்காங்க, அவங்க இருக்கிறதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா.
ஒவ்வொரு தடவை ராதிகா இங்கே வரும்போது உங்கள் அம்மாவாகட்டும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்கள அவமானப்படுத்தியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அவங்க உங்களோட மனைவி, அவங்க யாருக்கிட்டே அவமானப்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு வந்த இடமே சொர்க்கம் கொண்ட இடமே கோலம்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துல ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு என்னது இது சம்மந்தம் இல்லாத இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்யா வந்து ஆமாம், நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா நான் இருக்கிற வீடும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல வரும்போது இங்கே பாருங்கள், ஹாஸ்பிட்டலேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வரும்போது உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரதுல எனக்கு துளி கூட இஷ்டமே கிடையாது. அத்தை அது இதுன்னு சொல்லி உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி ஒரு நாள் பொறுத்துக்கலாம், 2 நாள் பொறுத்துக்கலாம், நாள் கணக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. ரோட்டில் நடந்து போக முடியல, ரோட்டில் பார்க்குறவங்க எல்லாம் வந்து பசங்களோட அப்பா வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. ஊரில் இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்னால் பதில் சொல்லி மாள முடியல. எதுக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா பயங்கர ஷாக்காகி உட்காந்துட்டு இருக்காரு கோபி. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.